இன்றைக்கி இந்த ஒரு கண்டென்ட்டில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, நேற்று பார்த்தீங்கன்னா தலைவன் தலைவி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த ஒரு மூவி எப்படி இருக்குது அது மட்டும் இல்லை, இதுக்கான ரிவ்யூ என்ன எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தலைவன் தலைவி படத்தோட டைரக்டர் யாருன்னா பாண்டியராஜ். இவங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பசங்கன்னு ஒரு படம் எடுத்திருப்பாங்க. ஸோ அது எந்த அளவில் ஹிட் ஆச்சு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? அந்த ஒரு படத்தில் என்ன நடந்திருக்குன்னா, பசங்க இந்த ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட உலகம், குடும்பத்தோட அன்பு, கிராமத்தோட யாத்திரம், இந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு கான்செப்டை பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க பாண்டியராஜ் அவங்க. அதுக்கப்புறம் என்ன மக்கள் செல்வம் விஜய் சேதுபதி அவங்கள பார்த்தீங்கன்னா ஹீரோவாக நடிக்க வச்ச இந்த ஒரு படம் தலைவன் தலைவி எப்படி இருக்குது. இந்த படத்தோட ப்ரமோஷனே கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பல டிவி சேனல்களிலும் சரி ஹேட்ஸ்லையும் சரி இந்த ஒரு தலைவன் தலைவி மூவியை பார்த்தீங்கன்னா அப்டேட்டாக கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அடிக்கடி. அதுக்கப்புறம் நான் இந்த ஒரு படம் பார்த்தேன். நம்ம தமிழகம் முழுவதும் மட்டும் இல்லை, இந்த உலகெங்கிலும் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படம் 1000 தேட்டர்களுக்கு மேலே பார்த்தா ரிலீஸ் ஆக போகிறத சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியோட கான்செப்ட் என்னென்னா, ஒரு காதல் இருக்கும், அதில் ஒரு குடும்பம் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கலான பக்கத்தை ஆராயத்தை தான் இந்த ஒரு படமாக பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. இந்த படத்தோட ஹீரோ ஹீரோயினி பார்த்தீங்கன்னா ஆழமான காதலில் போயிட்டு அதுக்கப்புறம் நான் மேரேஜும் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது வேறு யாரும் இல்லை, விஜய் சேதுபதி ஹீரோவான அவங்க, நித்யா மேனன். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோயினியாக இருந்திருப்பாங்க இந்த ஒரு படத்தில். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அது எந்த அளவில் வேறு லெவலில் ஹிட் ஆச்சு நமக்கு எதுக்கும் தெரிஞ்ச விஷயம். அது பார்த்தீங்கன்னா பரோட்டா கடை ஞாபகப்படுத்துகிற விதமாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாட்டு பார்த்து அமைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும், இவங்களுடைய காதல் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஆழமாக போயிருக்கும். ஸோ எந்த ஒரு சக்தியாலும் பார்த்தா இவங்களை பிரிக்க முடியாதுன்னு பார்த்தா ரொம்பவும் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. என்ன சதியா இல்லை விதியான்னு என்னன்னு தெரியாமல் பார்த்தீங்கன்னா குறுக்கில் இந்த கௌசிக்கு வராமல் சொல்லணும். அது மாதிரி பார்த்தா 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லவ்வில் ஒரு பிரேக் ஏற்படுது. ஸோ அதனால் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிடலான்னு பார்த்தீங்கன்னா முடிவே பண்ணுறாங்க. என்னடா கதை இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக போகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இன்னும் போய்கிட்டு தான் இருக்குது. இந்த படத்தோட ஹைலைட் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். விஜய் சேதுபதி இங்கே தான் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறாங்க. அதாவது என்னென்னா, எக்காரணத்தை கொண்டு அவங்களுடைய மனைவியை யாருக்கும் விட்டு தரக்கூடாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா அகைன் அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா ஹீரோயினி கூட சேர போய்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் ஹீரோயினி என்ன பண்ணுறாங்களோ அவங்களுடைய கோபம் பிடிவானத்தனத்தையும் பார்த்தா வெளிப்படுத்திக்கிட்டு ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா விட்டுட்டு பிரியணும்னு பார்த்தா முடிவே பண்ணிட்டாங்க. இவ்வளோ விஷயங்களுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவங்களுடைய அம்மா, ஹீரோவோட அம்மாவுக்கும் இந்த ஒரு ஹீரோயினிக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சண்டை ஒன்று ஆரம்பிக்குது. விஜய் சேதுபதி அவங்களுக்கு ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ என்ன பண்ணுறது, அம்மாவை கன்வின்ஸ் பண்ணுறதா இல்லை பொண்டாட்டியை கன்வின்ஸ் பண்ணுறதான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பமே ஏற்படுது. இந்த படத்தோட ஹைலைட்டே இங்கே தான் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா மனைவியும் கைவிட முடியாமல் அம்மாவையும் கைவிட முடியாமல் பார்த்தீங்கன்னா இரு துருவங்களுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா நடுவில் மாட்டிக்கிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா தவிச்சுக்கிட்டு இருக்காரு விஜய் சேதுபதி அவங்க. இந்த பிரச்சனைகளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ஒன்றா சேர்ந்தாங்களா இல்லை பிரிஞ்சாங்களான்னு இந்த ஒரு கான்செப்ட் தான் இந்த ஒரு படமாக பார்த்தீங்கன்னா பாண்டியராஜ் அவங்க பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட ஆக்டிங் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். மக்கள் எல்லாம் இவங்களுக்கு கொடுத்த ஒரு பேர் மக்கள் செல்லும். அதை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்தில் நிரூபிச்சிட்டாரு தான் சொல்லணும். எல்லா படத்துலையும் நிரூபிப்பார். அகைன் பார்த்தா இந்த ஒரு படத்தில் நிரூபிச்சிட்டாரு. அதாவது பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எந்தெந்த ஆங்கிளில் நடித்தா பிடிக்குமோ அந்த அளவில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எஃபெக்டை பார்த்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் காதல், குழப்பம், வலி என பல உணர்வுகளை பார்த்தீங்கன்னா அந்த அளவில் வெளிப்படுத்தியிருப்பாங்க. இந்த படத்தில் நடிக்கிறாங்களா இல்லை இந்த படத்துக்காகவே வாழ்கிறாங்களா என்னன்னே தெரியாமல் பார்த்தீங்கன்னா அந்த அளவில் இந்த படத்துக்கு எஃபெக்டை கொடுத்துருக்காரு. இன்னும் இந்த ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கும் பொண்டாட்டிக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா முகப்பாவங்களை சலிச்சுக்கிட்டோ பார்த்தீங்கன்னா எப்படி தான் நடிச்சிருப்பாரோ என்ன ஒன்றுமே புரியல. ஆனால் அந்த அளவில் வாழ்ந்திருக்காருன்னு சொல்லணும் இந்த ஒரு தலைவன் தலைவி படத்தில். ஹீரோ மட்டும் பாசிட்டிவாக பேசிட்டு ஹீரோயினை பேசாமல் விட்டால் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும்பா. அதே மாதிரி தான் ஹீரோயினி பார்த்தா வேறு லெவல் பயங்கரமான சம்பவத்தை பண்ணி வச்சுருக்காங்க. நித்யா மேனனோட நடிப்பு பார்த்தீங்கன்னா மிரட்டலாக பயங்கரமாக இருக்குது. பாசம், பிடிவாதம், உள்மன போராட்டம் இந்த மாதிரி பல விஷயங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கண்களாலே பார்த்தீங்கன்னா உடல் மொழியாலேயும் பார்த்தீங்கன்னா ஸோ ஹீரோக்கும் காமிச்சிருப்பாங்க, மக்கள் பார்க்குற மக்களுக்கும் காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் துணை நடிகர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. அது என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். யோகி பாபு நடிச்சிருப்பாங்க, காளி வெங்கட், பல பேர் பார்த்தீங்கன்னா பல ரோல் பண்ணி வேறு லெவல் சம்பவத்தை கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஒரு கேரக்டருக்கும் ஒரு உயிருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரோலை தர மாதிரி வேறு லெவல் சம்பவத்தை பண்ணி வச்சுருக்காரு. இந்த படத்தோட ஒளிப்பதிவு யாருன்னா சுகுமார். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேமும் பார்த்தீங்கன்னா அந்த அளவில் வச்சுருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு டிராயிங் மாஸ்டர் மாதிரி ஆர்டிஸ்ட் மாதிரி வச்சுருக்காங்க இந்த ஒரு படத்தில். அதுக்கப்புறம் நான் பிரதீப் அவங்களுடைய படத்தொகுப்பு பார்த்தீங்கன்னா படத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரோலையும் பண்ணுது. வேகமாக
அதிகமாகவும் போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வியூஸ் பார்க்குற மக்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா புரிகிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன்ஸை கொடுத்து வச்சுருக்காங்க. சரி, யார் யாரெல்லாம் இந்த ஒரு படத்தை பார்த்தீங்க இல்லைன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு வீடியோ பிடிச்சா லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு சந்திர ட்ராக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த கான்டென்ட்டில் சந்திக்கலாம்.